ஒரு தொடர் செய்தியை நான் ஆரம்பித்திருக்கிறேன். அது தேவனுடைய பண்புகளை குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறேன். கர்த்தருடைய பண்புகள் என்றால் அதனுடைய உண்மையான அர்த்தம் ஒருவருக்கு உரித்ததான கனத்தை, மகிமையை நாம் செலுத்துவது. அதுதான் பண்புகள் என்பதின் அர்த்தம். ஆகவே நாங்கள் சேவிக்கிற நம் தேவன் யார் என்பதை நாம் அறிந்தால்தான் அவருக்குரிய கனத்தை, மகிமையை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அவருக்கு செலுத்த முடியும். அவருடைய முதலாவது பண்பாக நாம் கற்றுக்கொண்டது, தேவன் ஒரு நபர். God is not a power. தேவன் ஒரு சக்தி அல்ல. God is a person. தேவன் ஒரு நபர். நீ கண்ணீர் சிந்தும் போது அவர் கண்ணீர் சிந்துகிறவர். இரண்டாவது செய்தியிலே நாங்கள் பார்த்தோம், தேவன் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்னவாம்? இரண்டாவது என்ன நாங்கள் பார்த்தோம்? அவர் நல்லவர். பக்கத்தால தட்டி சொல்லுங்க, நுள்ளி சொல்லுங்க, இயேசு நல்லவர். தேவன் ஒருபோதும் உங்களுக்கு தீமை செய்கிறவரே அல்ல. பக்கத்தால தட்டி சொல்லுங்க, தேவன் ஒரு நாள் உனக்கு தீமை செய்கிறவர் அல்ல. நான் கீழ்ப்படியாமல் போனதினால நான் சம்பாதித்ததுதான் இந்த கண்ணீர், இந்த வேதனை, இந்த சாபம் எல்லாமே கர்த்தர் ஒரு நாள் உங்களுக்கு கொடுக்கிறது. நான் அவருடைய மூன்றாவது பண்பை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். Today I want to speak on the third attribute of God, and that is God is omni. தேவன் ஆங்கில சொல், அதுவும் லத்தீன சொல்ல இருந்து வந்தது, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். தேவன் சர்வ டாட் 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 அப்படிதான் தமிழ்ல சொல்ல. ஆங்கிலத்தில் சொன்னால் God is omni, OMNI, சர்வ. தமிழ்ல சர்வ. omni என்றால் அதனுடைய அர்த்தம் எல்லாம், சரியா? முழுமையாய், சர்வ என்று அர்த்தம் கொள்ளும். omni means all, everything. There's no lack in it. So today we want to study three important factors in God. That is, God is omnipotent. That means he is all powerful. Secondly, God is omniscient. God knows everything. And thirdly, God is omnipresence. God is everywhere. இது அவருடைய பண்புகள்ல எல்லாம் omni என்று சொல்லப்பட்டதனுடைய மூன்று காரியங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, omnipotent என்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எல்லாரும் சொல்லுங்க, என்னவாம் அது? கொஞ்சம் உற்சாகமா சொல்ல மாட்டீங்களா? அவர் என்னவாம்? சர்வ என்றால் அதுக்கு மிஞ்சி வேற இல்லை. Is all powerful. There is nothing more that could be added into it. Is all powerful. அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவது is omniscience, இல்லாட்டி இன்னொரு விதம் omniscience. எல்லா சர்வ எல்லாம் அறிந்தவராய் இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற எதுவும் அவருக்கு தெரியாமல் நடப்பதில்லை. மூன்றாவது omnipresence, அவருடைய பிரசன்னம் எங்கும் வியாபித்திருக்கிற, உலகத்தில் மாத்திரம் இல்லை, உலகத்தையும் அதை சூழ உள்ள அண்ட சராசரங்கள் முழுவதிலும் காணப்படுகின்றதான அவருடைய பிரசன்னம். Omnipresence means God is not only in this world, his presence is all over the universe. இதை குறித்து இந்த மூன்று காரியங்களை சீக்கிரமாக உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். ஸோ முதலாவது, நீங்க குறிப்பெடுக்கிறார்கள் எழுதலாம். முதலாவது நாங்கள் படிக்க போறோம், God is omnipotent. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். திரும்ப சொல்லுங்க எல்லாரும், என்னவாம்? அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். God is all powerful.
God has all the ability to perform all his degree. தேவன் நினைத்த எதையும் செய்து முடிப்பதற்கு அவருக்கு தேவையான வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் பரிபூர்ணமான வல்லமை இல்லை என்று சொன்னால் அவருடைய அன்பிலே குறைவு இருக்கும். அவர் நமக்கு காண்பிக்கிற இரக்கத்திலே குறைவு இருக்கும். அவர் எங்கள் மேலே காண்பிக்கிற தயவிலே குறைவு இருக்கும். அவர் நமக்கு செய்கிற அற்புதங்களிலே குறைவு இருக்கும். தேவன் எங்களை பாவங்களை மன்னித்திருந்தால் அந்த பாவம் முழுமையாய் மன்னிக்கப்படாததாய் இருந்திருக்கும். தேவன் எங்களுடைய சாபங்களை கல்வாரி சிலுவையிலே நீக்கி இருந்தால், அவர் சர்வ வல்லவராய் இருக்காவிட்டால் சாபங்கள் எல்லாமே எங்களை விட்டு நீக்கப்படாமல் இருந்திருக்கும். If God was not all powerful, his mercy, the mercy will not be full. There will be lacking in his mercy. There will be lack in his love. There will be lacking in his forgiveness, his peace, his protection. It will be all feeble. Because God is all powerful. When he shows his love, that love is perfect. When he is healing somebody, he heals perfectly. தேவன் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறதினால் ஒருவனை குணமாக்கினால் அவர் பரிபூர்ணமாக குணமாக்குறார். அதான் வேதம் என்ன சொல்லுகிறது? குமாரன் விடுதலை ஆக்கினார். சொல்லுங்க என்னவாம்? Yeah, if the son sets you free, you are free indeed. குமாரன் ஒருவனை குணமாக்கினால் அவனுக்கு பரிபூர்ண சுகம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு கேன்சர் வியாதியில் அந்த குணத்தை ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரா? அந்த கேன்சர் திரும்பி வர இயலாது. ஆமென். ஹல்லேலூயா. உன் பாவத்தை அவர் மன்னித்தாரா? அதுக்கு பிறகு அந்த பாவம் திரும்பி உன் வாழ்க்கையில வர முடியாது. அவர் உன்னை ரட்சித்து விட்டாரா? இனிமேல் அந்த ரட்சிப்பை யாராலும் உன் வாழ்க்கையிலிருந்து பறிக்க முடியாது. ஏனென்றால் அவருக்கு எல்லா வல்லமையும் இருக்கு. அவருடைய வல்லமையை மீறி எவராலும் எதுவும் செய்ய முடியாது. No one can do anything above his power, because he is the ultimate power. இப்ப ஆண்டவருடைய வல்லமையில, ஆண்டவருக்கு இருக்கிற வல்லமையில இரண்டு விதமான வல்லமை இருக்கிறது. There are two aspects to his power. One is the ordained power. முதலாவது தேவனுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிற வல்லமை. இப்ப கேள்வி இதுதான், தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது யாரிடத்திலே அனுமதி கேட்டு சிருஷ்டித்தார்? சொல்லுங்க. ஆண்டவர் அனுமதி கேட்டாரா? When God created this world, had he had to take permission from somebody else? No. அவருக்கு அனுமதி இருக்கு. எதையும் செய்வதற்கு அவருக்கு அனுமதி இருக்கு. அதான் அவருடைய அதிக வல்லமை. God has the power to do whatever he wants. That power is being granted to him. And secondly, he has the absolute power. இரண்டாவது, தேவனிடத்தில் பரிபூரணமான, இல்லை என்றால் முழுமையான வல்லமை அவரிடத்தில் இருக்கு. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் வேதம் சொல்லுகிறது, மேலே வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழுள்ள எல்லா நாமங்களுக்கு என்னவாம்? சொல்லி முடியுங்க. மேலான நாமம். ஹல்லேலூயா. இந்த நாமம் அது. For example, the name of Jesus, the Bible says there is no other name above the name of Jesus. That's the power of God. Hallelujah. The name in heaven, there is no other name in heaven that is above the name of Jesus. There's so much power in the name of Jesus. இயேசுவின் நாமத்தை சொன்னா பிசாசால நிக்க முடியாது. இயேசுவின் நாமத்தை சொன்னா வியாதிகளால் நிக்க முடியாது. இயேசுவின் நாமத்தை சொன்னா பலவீனங்களால் நிக்க முடியாது. விசுவாசிச்ச கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Hallelujah. What God gave the ability to create universe, that's his power. Right. இப்போ நாங்க பார்க்க போறோம், what has the power of God given to a child of God? ஒரு தேவ பிள்ளைக்கு தேவனுடைய சர்வ வல்லமையானது
எந்த நன்மையான காரியத்தை என்ன வரப்பிரசாதங்களை அவனுக்கு கொடுத்திருக்கிறது. 4 காரியங்களை நான் வைக்க போகிறேன். I want to leave 4 things. முதலாவது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 Corinthians chapter 10 verse 13. The omnipotent God has given a child of God power to overcome temptation. தேவனுடைய பிள்ளைக்கு தேவனுடைய சர்வ வல்லமையானது அவன் தன் வாழ்க்கையிலே முகம் கொடுக்கிற சோதனைகளுக்கு தப்பித்துக் கொள்ள, அதிலே இருந்து விடுதலை பெற அவர் பலன் கொடுக்கிறார். ஆமென். முதலாவது என்னவாம்? சோதனையை மேற்கொள்ள அவருடைய வல்லமை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க என்னவா? எல்லாம் திரும்ப சொல்லுங்க. என்ன கொடுத்திருக்கிறார்? சோதனையை இல்லாட்டி பாவத்தை மேற்கொள்ள தேவன் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். God has given the power to overcome any kind of sin. வசிக்கிறேன். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் என்னவாம்? அவருக்கு அதிகாரம் இருக்கு, அவருக்கு வல்லமை இருக்கு. சத்துருவானவன், சாத்தானானவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை இடற பண்ணும்படிக்கு உங்களுக்கு எதிராக எவ்வளவுதான் வல்லமையாக வந்தாலும், என்னொரு விதத்தில் சொல்லுகிறேன், யாராகிலும் உங்கள் மேல் கோபம் கொண்டு உங்களுக்கு எதிராக எந்த பெரிய மந்திரவாதியை கொண்டு ஒரு சூனியத்தை உங்களுக்கு எதிராக செய்தாலும், ஆமென், உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய வல்லமைக்கு மேலால் அதால் ஒரு நாளுக்கு கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. But according to this verse, you have so much power of God in you, not a single demon can attack you, can destroy you. No evil can it, because God says, I will protect you. அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு என்னவாம்? தப்பித்து கொள்ளும்படியான என்னவாம்? போக்கை, உனக்கு தப்புறதுக்கு வழியை அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. சாத்தான் உன்னுடைய வலையிலே சிக்க அவன் உனக்கு எதிராக செயல்படும் போது தேவன் அதற்கு மேலாக ராஜரீகம் பண்ணி அவருடைய வல்லமையினால் அந்த வல்லமையிலிருந்து தப்ப அவர் உனக்கு வழியை கொடுப்பார். It says God will not suffer you to be tempted above that you are able, but will with the temptation also make a way to escape. No demon, no temptation, no sin can ever trap you, because God's power is there for you to protect you, to show you a way to get out of it. You don't have to be destroyed in it. Right? இப்ப கவனமா கேளுங்க. சிலர் சொல்லுவது, பிரதர், இந்த வாழ்க்கையில் ஒரு சின்ன பாவம் இருக்கு, ஒரு தீய பழக்க வழக்கம் இருக்கு, அது என் வாழ்க்கையில 25 வருடங்களுக்கு மேலாக இருக்கு. இனி அதே ஒரு நாளும் நான் எவ்வளவு ஜெபித்து பார்த்திருக்கிறேன், அந்த பழக்க வழக்கத்திலிருந்து என்னால் விடுபட முடியல, ஆகவே என்னால் விடுபடவே முடியாது என்று ஒருவர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது பிசாசினுடைய பொய். There are some people who believe and kind of a sinful habit for maybe 15 years, 20 years, 25 years. I tried so many times to get out of it, but I'm struggling. I come to a conclusion that I can never in my lifetime overcome it. That is a lie. It's a lie from Satan. There is no sin, no evil habit in a child of God that cannot be removed by the power of God. என் தேவனுடைய வல்லமையினால் நீக்கப்பட முடியாத தீய பழக்க வழக்கம் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே எதுவும் காணப்பட முடியாது. விசுவாசிச்ச ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனை என்னண்டா, இன்றைக்கு நாங்க எங்களுடைய வாழ்க்கையில ஒரு தீய பழக்கம் இருக்கும்னு சொன்னா பொய் சொல்றது, சில ஆட்களை குறித்து நாம கட்டுப்படுத்த முடியாம அவதூறு பேசுறது, சிலருடைய வாழ்க்கையை பார்த்தா எப்ப பார்த்தாலும் மற்றவங்களை குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள். அவருடைய வாயிலிருந்து எந்த ஒரு நாள் நல்ல காரியம் வருவதில்லை. இது அவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு தீய பழக்க வழக்கம். அவர்கள்
தங்களுடைய சுயபலத்தினால், செல்ஃப் வில், சுயபலத்தினால் அதில் இருந்து விடுதலை பெற நினைக்கிறாங்க. உங்களுடைய சுயபலத்தால ஒரு நாளும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. There are so many who wants to get delivered using their willpower. Say example, smoking or drinking or lying or stealing or whatever, and he will have it. Yeah, you cannot overcome with your self will. You can't. Only through the power of God a child of God can be delivered. என் தேவனாலே விடுதலையாக்கப்பட முடியாத பாவம், ஒரு பாவ பழக்க வழக்கம் எதுவும் இல்லை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாருக்குமே அதை காண்பிக்காமல் உங்களுக்குள்ளே மறைத்து கொண்டு உங்களுடைய உள்ளத்தில், ஆண்டவரே எனக்கு எப்படி இதிலிருந்து விடுதலை பெற தெரியாமல் நான் தவிக்கிறேன், எனக்கு விடுதலை வேண்டும் என்று நீங்கள் அநேகர் இந்த இடத்துல இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாரும், நான் உட்பட, நாங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் எங்களுக்குள்ள சில தீய பழக்க வழக்கங்கள் இருக்கு. சில காரியங்கள் எங்களுக்குள்ள நாங்கள் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் எங்களை இடர பண்ணுகிற ஒரு காரியம் உண்டு. எத்தனையோ தடவை நாங்கள் எங்களுடைய சுய பலத்தால நாங்கள் அதை மேற்கொள்ள நினைத்திருக்கிறோம், முடியல. ஒருவேளை 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் பிறகு பார்த்தா திரும்பவும் அந்த காரியம் உங்களோட வாழ்க்கையில் வந்திருக்கிறது. எதினால் இது உடை நீக்கப்பட முடியும்? கர்த்தருடைய வல்லமையினால். முதலாவது, ஆண்டவருடைய வல்லமை உடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த பாவமாக இருக்கட்டும், எந்த பாவ பழக்க வழக்கமாக இருக்கட்டும், எந்த ஒரு அரணாக இருக்கட்டும், கர்த்தருடைய வல்லமை தகர்த்து நொறுக்கி போடும் எல்லாத்தையும். ஹல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவருடைய வல்லமை என்கிற வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு வருகிறது என்றால், 1 யோவான் 4:4 பிசாசினுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள அவருடைய வல்லமை நமக்கு இருக்கிறது. Secondly, the power of God is in us to overcome any kind of demonic attack. Any kind. 1 John 4:4 For you are of God, little children, and have overcome them, because greater is he that is in you than he that is in the world. Greater is he that is in you than in the world. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவைகளை ஜெயித்தீர்கள். ஏனென்றால், சொல்லுங்க பாப்போம், உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களிலே, யாரிலே? சொல்லுங்க, என்னிலே, யாரிலே? எனக்குள்ளே இருக்கிறவர் எப்படிப்பட்டவராம்? வாயத்திறந்து சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறவர் எப்படிப்பட்டவராம்? சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்றால் அளவே இல்லை. The God is in you, the power of God in you is so great, there is no power that can destroy your life. God in me is greater than Satan who is in the world. உங்களுக்கு தெரியுமா, தேவன் அவ்வளவு பெரியவர். தேவன் பிசாசோட சண்டை பிடிக்கிறதே இல்லை. Do you know one thing? God is so great, his power is so great that he never fights with Satan. Neither Satan fights with God. It is we who fight with Satan. நல்ல கவனமா மனசுல எடுங்க. தேவன் அவ்வளவு வல்லமை உள்ளவர், சாத்தானால அவருக்கு முன்னால போய் நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. அவர் அவ்வளவு வல்லவர். அதான் நாங்க இந்த பூமியிலேயே பிசாசு பிடித்தவன் மேல கைய வைக்கக்குள்ள என்ன செய்யறோம்? நாங்க இயேசுவின் நாமத்தை சொல்லக்குள்ளே அப்படி என்றா சாத்தானால தேவனுக்கு முன்னால போய் நிக்க முடியுமா? சொல்லுங்க. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, எவராலும் முடியாது அவர் இருக்கிற இடத்துக்கு போக. No one can enter or be in the place where God is. He is so holy, he is so powerful, Satan just cannot stay there. We being in this world, when we are praying to a demonic, how much they struggle, the demon in them struggle.
இந்த உலகத்தில் இருக்கிற நாங்களே ஜெபிக்கும் போது, அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது பிசாசால நிற்க முடியலண்டா பிசாசால தேவனை எதிர்த்து நிற்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருக்கு பிசாசுக்கு இடையில சண்டை கிடையாது. சண்டை எங்களுக்கும் பிசாசுக்கு. மூன்றாவது, thirdly, what does the power of God do in me? எனக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய வல்லமை எனக்கு என்னத்தை கொடுக்கிறது, என்ன செய்கிறது? God's power in me strengthens not only my spirit and my soul but also my body. கர்த்தருடைய வல்லமையானது உன் ஆவியை, உன் ஆத்துமாவை மாத்திரமல்ல, நான் சொல்றேன், உன் சரீரத்தை, உன் காதுகள், உன் கண்கள், உன்னுடைய நா, உன் தொண்டை, உன் நெஞ்சு, உன் இருதயம், உன் சுவாசப்பை, உன் கிட்னிஸ் எல்லாவற்றையும் அது புதுப்பிக்கிறதா இருக்கிறது. விசுவாசிச்சா ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, hallelujah. The power of God is in you to heal you. தெரியுமா? சின்ன ஒரு தலையடியோட டாக்டர்ட்ட போறீங்களே, ஏன் இந்த ரெண்டு கையை தூக்கி தலையில வச்சு, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற உம்முடைய வல்லமையினால் இந்த தலையடியை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியை போண்ட, அது போகும். விசுவாசிச்சா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். டாக்டர்ட்ட போயிட்டு உழைக்கிற காசெல்லாம் கொட்டுறீங்களே நீங்க. வாசிக்கிறேன் கேளுங்கள். ரோமர் 8:11, Romans 8:11. God gives life to the mortal body, not only to the spirit, not only to your soul, but God's power is there to give life to your whole body. அன்றையும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்ப பண்ணினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே. எல்லாரும் வாசிங்க. என்னவாம்? சாவுக்கு ஏதுவான உங்கள் எண்ணத்தை சொல்லுங்க. எண்ணத்தை. உங்களோட சரீரம் என்றா என்ன? உன் கிட்னி, உன் குடல், உன் முள்ளந்தண்டு, உன் முழங்கால், முழங்கை, உன் நரம்பு, உன் தசை, உன் கண்கள், உன் செவிகள், இதுதான் உன் சரீரம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு என்ஜினை பாவிக்க தேஞ்சு போறது போல இந்த உலகத்திலே நாம வாழும் போகல எல்லாமே தேயத்தான் போகுது. ஆனால் கர்த்தருடைய வல்லமை இருக்கு. எங்கெல்லாம் நம்முடைய என்ஜின் தேயுதோ, எந்த என்ஜின்? இந்த ஹார்ட் என்ஜின். நான் இப்போ ஆண்டவர்கிட்ட விசுவாசிக்கிறேன் ஒரு காரியம். ஆண்டவரே, கிட்னிஸ் குணமாறதை காட்டிட்டீங்க. இந்த 3 மாசத்துக்குள்ள 3 கேன்சர் வியாதி பூரணமான சுகம் ஆண்டவர் கொடுத்துட்டார். அம்மா அம்மா that sister had cancer and totally healed. Hallelujah. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா? கேன்சர் சுகமாறதா கண்டுட்டோம், இனிமேலும் காணுவோம். சுருங்கி இருந்த கிட்னி பெருசானதா கண்டுட்டோம். வாலங்கள் நீங்கினவரை கண்டினோம், நான் உட்பட. இப்போ நான் இன்னொன்று கேட்க தொடங்குகிறேன். ஆண்டவரே, எவங்கட மார்பில் பிளாக் இருக்கோ, ஹார்ட்லேருந்து வார குழாயில் ஸ்டென் வைக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்களோ, பிளாக் நீங்க வேணும். ஆமென். உன் சரீரத்தை குணமாக்க, உன்னுடைய நரம்புகளிலே இருக்கிற அந்த அடைப்புகளை நீக்கிற வல்லமை உனக்குள்ளே இருக்கிறது. விசுவாசிச்ச ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. உன் சரீரத்தில் எந்த வியாதி இருந்தாலும், whatever the sickness you may have, the power to heal that sickness is in you. The power of God is in you. முறிந்த எலும்புகளை ஒட்டுகிற தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். The God who heals the broken bones is inside you. His power is in you.
ரபா சந்தனம் ஒரு நிமிஷம் ஜெபிங்க பாப்போம். ஓ ரபா காந்தா நாமா ஷேபாராதா. ஜெபிங்க 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 ஜெபிங்க. டாக்டர் டாக்டர் என்று போனது போதும். கர்த்தருடைய உனக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய வல்லமையை பயன்படுத்து. கர்த்தருடைய வல்லமையை பயன்படுத்து. அந்த வல்லமையினால் கொலஸ்ட்ராலை அழித்து விடு. அந்த வல்லமையினாலே டயபெட்டிஸை நீக்கி விடு. அந்த வல்லமையினாலே அல்சர் வியாதிகள் நீங்கட்டும். அந்த வியாதியின் வல்லமையினாலே தலையடிகள் நீங்கட்டும், காய்ச்சல் நீங்கட்டும், சரீர பலவீனம் நீங்கட்டும், முதுகு வலி நீங்கட்டும், இடுப்பு வலி நீங்கட்டும். ரபா கந்தோலெபே ஷேகரபாந்தலபா. ஹalleluya ஹalleluya. ஓ தி omnipotent of God. கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ளே இருக்கிறது. காலேப் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் 40 வயதா இருக்கும்போது சொன்ன, ஆண்டவரே அந்த மலையை எனக்கு தாரும். எனக்கு பலன் இருக்கு, வாலிபத்தின் பலன் எனக்குள்ள இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனதினால் 40 வருடங்கள் அநியாயமா போயிட்டு இப்ப 40 வருஷம் போய் 80 வயசு. இந்த காலேப் என்றவன் 80 வயது. காலேப் was 80 years old and he says, Lord, கர்த்தாவே அந்த மலையை எனக்கு தாரும் என்று சொன்னான். இளம் வாலிபர்கள் இருக்கிறாங்க. ஷர்ட் கலர் ஊத்தி ஆயிரும் ஆண்டவரே, அந்த மலை ஆண்டவரே எனக்கு ஏல ஆண்டவரே. சொல்லுங்க, எனக்குள்ள வல்லமை இருக்கு. சொல்லுங்க, எனக்குள்ள வல்லமை இருக்கு. எந்த வியாதியும் பிசாசின் இடத்திலிருந்து தான் வருகிறது. Any kind of sickness doesn't come from God. God doesn't have any kind of sickness with him. It is Satan who brings sickness. So any sickness that comes to your body, it's Satan behind it. Cast that sickness away in Jesus' name. Because you have power. சொல்லுங்க, I have power. எனக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லுங்க. Hallelujah. And நாலாவது, கர்த்தருடைய வல்லமை இந்த பூமியில அவருக்காக சாட்சியாக வாழ அவருடைய வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. Fourthly, God's power in me to minister, to witness, to heal, to deliver. God's power is there in me. அப்போஸ்தலர் 1:8 Acts 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் you shall receive power when the Holy Spirit comes upon you. பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் மட்டக்களப்பிலும் கிழக்கு பிராந்தியம் முழுவதிலும் இலங்கை முழுவதிலும் உலகம் முழுவதிலும் எனக்கு என்னவாம் சாட்சியா இருப்பா. He said you will be a witness. Your life will be a testimony to the world. Like when people see you, they will see Christ in you. உன் பேச்சில ஜனங்கள் இயேசுவை காணணும். இந்த ட்ரக்ஸை கொடுக்கறத பார்க்கிலும் இந்த வாழ்க்கை சாட்சியா இருக்கணும் என்று தான் இங்கே கர்த்தர் விரும்புகிறார். எவராலும் சொல்ல முடியாது, என்னால முடியாது, சாட்சியா இருக்க முடியாது என்று எவராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், கேளு, உன்னால சாட்சியா இருக்க முடியும். No one can say, I don't have power to be a testimony to the Lord. No one can say, because God has said, you know what? My power is in you to be a testimony. That when people, the world see you, they will see me in you. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் உங்களை பார்க்கும்போது என்னவா பார்ப்பார்கள்? என்னை உங்களிலே காண்பார்கள். நேரம் போய்கொண்டிருக்கிறது. இரண்டாவது, first we saw the omnipotence of God. முதலாவது தேவனுடைய சர்வ வல்லமையை பற்றி நான் பேசினேன். ரைட். இரண்டாவது இப்போ நான் உங்களுக்கு காண்பிக்க போறது, the God is omniscient. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் இருக்கிறார். Omni means all. Science means knowledge. Omni என்றால் சகலமும், சயின்ஸ் என்றால் அறிவு. Omniscience அப்படித்தான் அதை உச்சரிக்கிறது. அப்படி என்றால் என் தேவன் எல்லா அறிவையும் உடையவர். God is all knowing. God knows all the future events. உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிற எல்லா எதிர்கால நிகழ்வுகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். இப்ப நான் சொல்றத கேளுங்க. Nothing catches him surprise.
or nothing is a surprise to God. Why? Because he knows the future. தேவனுக்கு எதுவுமே ஒரு அதிர்ச்சியை கொண்டு வராது. தேவன் ஆச்சரியப்படுகிறது இல்லை. ஆமென். நீ வியாதிப்படும் போது ஐசியூக்கு நீ போயிட்டியா, அவருக்கு அது ஒரு ஆச்சரியம் இல்லை. நீ விபத்துக்குள்ளானாயோ, அது அவருக்கு ஒரு ஆச்சரியம் இல்லை. Do you face an accident? It's never a surprise to God. Are you being taken into the intensive care unit? It can never be a surprise to God. He knows everything. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறதினால் அவர் இனிமேல் கற்றுக்கொள்வதற்கு அவருக்கு எதுவுமே இல்லை. There is nothing that is there for God to learn. If there is something that God has to learn, that means there's a possibility once he learns to change. But the word says God never changes. That means God knows everything. பாருங்க, இன்றைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியா. நான் இப்படி இந்த நிலைமையில நான் இருக்கிறேன். நாளைக்கு என் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்கத்தான் என் மனநிலை மாறுமா இல்லையா? மனநிலை மாற நான் புதிய தீர்மானங்கள் எடுக்க வேண்டி வருமா இல்லையா? சொல்லுங்க, என்னோட பேசுங்க. ஏன் நான் புதிய தீர்மானங்கள் எடுக்கிறேன்? இந்த சம்பவம் நடந்ததால. அதுக்கு பிறகு என்ன பார்க்கிறவங்க சொல்றாங்க, இவர் மாறிட்டார். நேற்று அவர் ஒரு மாதிரி இருந்தார், இன்றைக்கு அவர் இன்னொரு மாதிரியாய் மாறிட்டார். ஏன் அவர் மாறினார்? சிலாக்க சொல்லுவாங்களே, அண்ணன் முதலே போல இல்லை, அவர் இப்ப மாறிட்டார். ஓம் மாறிட்டார். ஏன் அவர் மாறினார்? அவருக்கு முன்னே இருந்தது எது என்று தெரியாமல் போனதுனால. விளங்குதா நான் என்ன சொல்றேன்? நான் கடவுளா இருந்திருந்தா எனக்கு நடக்க போற எல்லாமே தெரியும். ஆகவே மாற வேண்டியதெல்லாம் எப்பயோ மாறி இருப்பேன். நான் மாற வேண்டிய அவசியம் எனக்கு இருக்காது. சரிதானே? சோ தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறதினால் அவர் மாற மாட்டார். இப்ப நான் சொல்ல போறதை கேளுங்க. நீங்க ஆண்டவரோட ஒரு பரிசுத்தமான ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. நீங்க அவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர்றீங்க, அவருடைய அன்பை நீங்க ருசிக்கிறீங்க. இருந்தால் போல வாழ்க்கையில் ஒரு பிள்ளைய தீர்மானம் எடுத்து கொஞ்சம் அங்காள போயிட்டீங்க. இப்ப நான் என்ன நினைக்கிறேன், ஆண்டவர் என்னோட கோவிச்சு கொண்டிருக்கிறார், ஆண்டவர் என்னோட இப்ப பேசாம இருக்கிறார், ஆண்டவர் இப்ப முதல்ல போல தரிசனம் கொடுக்கிறது இல்லை, ஆண்டவர் முதல்ல போல அவருடைய வார்த்தை கூட என்னோட பேசுறது இல்லை என்று நான் சொல்றேன். காரணம் என்ன? ஆண்டவர் மாறிட்டாரா இல்லாட்டி நான் இந்த இருந்த இடத்தை விட்டு மாறிட்டேனா? சொல்லுங்க. அவர் மாறல. மாறினதெல்லாம் யாரு? நான் தான் மாறிட்டேன். அவர் மாறிடுவாரா? இல்ல. அவர் என் மேல வச்சிருக்கிற நேசம் இல்லாம போயிட்டா? இல்ல. ஏனென்றால் நான் தாயின் கற்பத்தில் உருவான நேரமே அவருக்கு தெரியும் நான் போற வழி, நான் விட போற மிஸ்டேக். God knows every mistake that I am going to make, that I am making, that I am going to make in the future. Because he knows everything. His love never changes for me. He knows. But it is we who go astray from him and say God has changed. God never changes. I change. விளங்குதான் சொல்றேன். இப்ப கேளுங்க. சிலாக்கள் சொல்ல, ஆண்டவருக்கு ஒரு பாடம் ஒன்று படிப்பிச்சு கொடுக்கிறனே. I will teach God a lesson. Some say I will teach God a lesson. ஆண்டவருக்கு ஒரு பாடம் படிப்பிச்சு காட்டுறானே. என்ன பாடம்? சர்ச்சுக்கு போக மாட்டேன், ஊழியம் செய்ய மாட்டேன். இது ஆண்டவருக்கு படிப்பிக்கிறாங்களாம் பாடம். அட மொக்கா, தேவனுக்கு என்னத்தை தான் நீ படிப்பிச்சு கொடுக்க போறா? When something happens in life, you say, I will teach God a lesson. What is the lesson? I won't go to church. I won't pray. You are an idiot. How can you say that? How can you teach a lesson unto God? Because he knows everything. I am fooling myself. You can never teach anything to God. தேவனுக்கு உன்னால எதையுமே சொல்லிக் கொடுக்க இயலாது, கற்றுக் கொடுக்க இயலாது. அவருக்கு எல்லாம் தெரியும். இந்த வழியில நான் போனா என்ன போல ஒரு முட்டாள், இடியட், அதுக்கு பேர் முட்டாள். என்ன போல ஒரு முட்டாள் இந்த உலகத்துல யாருமே இருக்க இயலாது. ஆண்டவருக்கு கதை சொல்ல வேணாம். அவர் எப்படி உங்களை நடத்தணும், என்ன தீர்மானங்கள் அவர் உங்களுக்காக எடுக்கணும், நீங்க அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒரு நாளும் ஆண்டவருக்கு ஒரு பாடம்
படிப்பிச்சு கொடுக்கவே இயலாது. அவ்வளோதான் கதை. நீங்க தான் படிப்பீங்களே ஒழிய அவருக்கு நீங்க படிப்பிக்க இயலாது. Job chapter 38 and 39 is a wonderful chapter. You can go home and read. I won't read it in English today. But here Job was asking so much of questions from God, and God got annoyed and said, "Hey Job, you're talking like an idiot." Job 38 அதிகாரம் 39 அதிகாரத்தை நீங்க வாசிங்க. அதுக்கு முதலுள்ள அதிகாரங்கள்ல யோபு தேவனை பார்த்து 1100 கேள்வி கேட்கிறான். ஏதோ எல்லாம் தெரிஞ்சவர் போல, ஏதோ எல்லா அறிவையும் உடையவர் போல யோபு பேசுறான். ஆண்டவர் எப்படி தெரியுமா அந்த பேச்சை தொடங்குறார்? அட முட்டாளே, அட முட்டாளே, உனக்கு என்ன எல்லாம் தெரியும் போலியா கதைக்கிறார். நான் வாசிக்கிறேன் கேளுங்க. நீ சமுத்திரத்தின் அடித்தளங்களில் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ? Have you got into the deep of the sea and walked in the ground in the sea? Do you have any knowledge? உனக்கு தெரியுமா? யோபுட்டா உனக்கு தெரியுமாடா? இரண்டாவது 17ஆம் வசனம், மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ? எப்பனாலும் சாகுறதுக்கு உன்னை சவப்பட்டியில போட்டு உன்னை கிடங்களை புதைக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் நீ போய் வந்திருக்கிறாயோ? Have you come to the word that where you have died and they put you inside a coffin and they almost buried you and then you came to life again? Has that happened to you? No. Do you know about death? No. மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டா? நீ பூமியில் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டோ? Do you know the extent of this world? Have you been to every part of this world? No. This God is asking Job. இவைகளை எல்லாம் நீ அறிந்திருந்தால் சொல்லு, சொல்லுடா, சொல்லு. எல்லாம் தெரிந்தவன் போல எனக்கு முன்னால நீ திமிர் காட்டிக் கொண்டிருக்கிறியே, சொல்லு. ஆண்டவர் கேட்கிறார் யோபுட்ட. Tell me, do you know? Do you have any answers? Do you have so much knowledge more than me? Tell me. Verse 19, வெளிச்சம் வாசமாய் இருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? Do you know from where sun rises? Do you know the place? இருள் கொடியிருக்கும் ஸ்தானம் எங்கே? Where does the darkness sit? Do you know where it is? இருள் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இரவுல இருள் வருது, பகல்ல வெளிச்சம் வருது. இந்த வெளிச்சம் எங்கிருந்து வருது, இந்த இருள் எங்கிருந்து வருதுன்னு உனக்கு தெரியுமா? 20வது வசனம், verse 20, அதன் எல்லை இன்னதென்று உனக்கு தெரியுமா? Do you know the boundaries of darkness and do you know the boundaries of light? இருளின் எல்லையை நீ அறிந்திருக்கிறாயோ? வெளிச்சத்தின் எல்லையை நீ அறிந்திருக்கிறாயோ? இல்லை, இல்லை. இங்கே இருந்தே என்ன இந்தியாவுக்கு பறந்து போய் வாக்கல்ல. ஆனா இங்க இருந்து கொண்டு நாம பெரிய கதை கதைக்கிறோம். அதன் எல்லை இன்னதென்று உனக்கு தெரியுமோ? அது வீட்டுக்கு போகிற பாதை அறிந்திருக்கிறாயோ? எந்த பக்கத்தால இருள் போகுது, எந்த பக்கத்தால வெளிச்சம் வருது உனக்கு தெரியுமா? நீ அதை அறியும்படி அப்பொழுது பிறந்திருப்பாயோ? When were you born to know all this? உன் நாட்களின் தொகை எவ்வளவு பெரிதோ? உறைந்த மழையின் பண்டசாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ? இண்டா என்ன தெரியுமா? பனி எங்க இருக்கு அதுக்குள்ள நீ பார்த்து அங்கிருந்து இந்த பனி வருதுண்டு. Have you been to the storage of snow? Do you know from where snow comes? These are the questions God asked from Job. வெள்ளத்துக்கு நீர்கால்களையும் இடிமுழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளை பகுத்தவன் யாரு? Do you know from where the flood waters come? And do you know from where the lightning strikes? And do you know and where it goes? And you know, do you plan where the lightning should strike? Do you never have any control? உனக்கு தெரியுமா இந்த மின்னல் எங்க போகணும்? உனக்கு தெரியுமா இந்த மின்னல் எங்க விழணும்? உனக்கு தெரியுமா இந்த மின்னல் எங்க இருந்து வருது? உனக்கு தெரியுமா இந்த மின்னல் எங்க இருந்து போகுதுண்டு? முட்டாள் போல கதைக்கிறியே யோபே. வாழ்க்கையில தலையில ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்த உடனே என்னென்னலாம் நீ போட்டு கதைக்கிறா? நீ எல்லாம் தெரிஞ்சவன் போல நீ கதைக்கிறியே.
35 நீ மின்னல்களை அழைத்தனுப்பி அவைகளை புறப்பட்டு வந்து இதோ இங்கே இருக்கிறோம் என்று உனக்கு சொல்லும்படி செய்வாயா? He says, you know Job, every time there's a thunder, the lightning before it comes to my throne and gets permission from me where I should shine. It gets permission from God. சொன்னா ஆண்டவர் சொல்ற உனக்கு தெரியுமா, ஒவ்வொரு தடவையும் ஒரு மின்னல் இடி முழக்கம் வரக்குள்ள அந்த மின்னல் எந்த சன்னிதானத்தில் வந்து கேட்குது, எங்க நான் விழுறது. ஆண்டவர் அனுமதி இல்லாமல் அந்த தென்னை மரத்தில் அது விழுந்திருக்கே, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அது மூன்றாவது காரியம், கடைசி, thirdly and lastly, God is omnipresent. God is omnipotent. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். God is omniscient. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். God is omnipresent. கர்த்தர் எங்கும் இருக்கிறவர், எங்கும் வியாபித்திருக்கிறவர். சொல்லுங்க, கர்த்தர் எங்கும் வியாபித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நீங்க நினைக்கலாம், நான் கர்த்தரை விட்டு தூரம் போய் இருக்கலாம், ஆனால் அவர் என்னோட கூட இருக்கிறார். இதை பற்றி தான் நான் உங்களோட பேச போறேன். God never travels because he is everywhere. நாங்க சொல்றோம், ஆண்டவரே, கடவுளே, நான் கொழும்புக்கு போறேன், என்னோட வாரும். அவர் எங்க வார? அவர் ஏறாவூருக்கு போனா ஏறாவூர்ல இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார்? கவனமா கேளுங்க. God never travels. தேவன் பிரயாணம் பண்றவர் அல்ல. ஏனென்றால் தேவன் எங்கும் இருக்கிறார். அவருடைய மகிமை எங்கும் சூழ்ந்திருக்கிறது. ரைட்டோ? இப்ப இங்க ஆண்டவர் இருக்கிறார். நான் இன்னொரு அடி எடுத்து வைக்க அவர் அங்கே இருக்கிறார். அடுத்த அடி எடுத்து வைக்க அவர் அங்கே இருக்கிறார். வாகனத்தில் மூன்றாவது கியரை போட அவர் அங்கே இருக்கிறார். God is everywhere. There is no place where he cannot go. தேவன் போகக்கூடாத இடம் எதுவும் இல்லை. இப்ப 2 நாளாகமம் 2:6, 2 Chronicles chapter 2 verse 6 says, heaven cannot contain him. வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? சாலமோன் சொல்றான், வானம், ஆண்டவர் சொன்னார், வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய, அவரை காலில் வச்சிருக்கிறது தான் பூமி. அவ்வளவு பெரிய தெய்வம் சொல்றார், இந்த தெய்வத்துக்கு இப்படிதான் நாம் ஒரு ஆலயத்தை கட்ட முடியும். அவ்வளவு அவர் பெரிய தெய்வமாய் இருக்கிறார். அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்தரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம். Solomon said, but who is able to build him an house, seeing the heaven and heavens cannot contain him? Cannot. He's so big. God is so big. His presence is all over. How can we limit God into a building? எப்படி இந்த தெய்வத்தை ஒரு கட்டிடத்துக்குள்ள கொண்டு, இந்த உலகத்திலேயே இருந்த பெரிய ஆலயம் சாலமோன் கட்டின ஆலயம். அவன் சொல்ற, ஆண்டவரே, எப்படி உமக்கு நாங்க ஒரு ஆலயத்தை கட்டுற, வேணுமென்றால் உமக்கு புகை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுற ஒரு இடத்தை. அதுதான் சொன்ன, உமக்கு பலியிடம் ஆராதிக்க நாங்க வர்றதுக்கு தான், நீங்க வர்றதுக்கு இல்லை. நீர் அவ்வளவு பெரியவர். He is so bigger than the heavens. The heavens cannot contain him. இப்போ நான் சொல்றேன், இதை உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இப்போ கடல் ஆழம் எத்தனை பேருக்கு தெரியும்? கடல் ஆழம் யாருக்கு தெரியும்? கடல் ஆழம் தெரியுமா? விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள், ஆராய்ச்சியாளர்கள். உலகத்தில் சில பகுதிகளில் கடலின் ஆழம் சுமார் 6 மைல்களுக்கு அப்பாலே இருக்கிறதா. In the world, the scientists have found out now, in the world there are some areas in the sea which has more than 6 miles, which is 6 miles deep. So deep. இப்ப அந்த 6 மைல் தாழ்ப்பம் உள்ள கடலுக்கு நாங்க போட்ல போயிட்டோம். அந்த 6 மைல் தாழ்ப்பமான அந்த இடத்துக்கு போய் இந்த வாளியை 6 மைல் கீழுக்கு அனுப்புறோம். சரியா?
அனுப்பி வாளிய நிரம்பி 6 மைலுக்கு கீழே இருந்து எடுத்துட்டோம் சொல்லுமே. தண்ணி 6 மைலுக்கு கீழே இருந்து வந்த தண்ணி வந்துட்டு. இப்ப வாளிய தூக்கி பிடிச்சிட்டு நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒரு துளி தண்ணி கொட்டல. நான் இப்ப கேட்டேன் உங்கள்கிட்ட, இதுக்குள்ள இருக்கிற தண்ணி எங்க இருந்த தண்ணின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கடல் தண்ணி. If I take this water in the bucket and ask from what is in this bucket, we will say it's ocean is in the bucket. Water from the ocean. ஆனா கடல் முழுவதும் அந்த பக்கெட்டுக்குள்ள இருக்கா? But the question is the whole ocean inside the bucket? No. God is like that. கர்த்தர் அப்படிப்பட்டவர். தேவன் அவ்வளவு பரந்தவர், அவரை எதாலும் கொள்ள இயலாது. God is with you when you get a bad news. உங்க வாழ்க்கையில் ஒரு கெட்ட செய்தி வர்ற நேரம் கர்த்தர் அங்கே உன்னோடு கூட இருக்கிறார். When someone dies in your family, God is with you. குடும்பத்தில் யாரும் மரிக்கும் போது கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சங்கீதம் 139 சொல்லுகிறது, முதல் 6 வசனம் ஆண்டவருடைய அறிவு, is omniscience. You can mark it down. Psalms 139 first 6 verse speaks about the omniscience of God. தேவனுடைய அறிவை குறித்து பேசுகிறது. 7ஆம் வசனத்தில் இருந்து அடுத்த 6 வசனங்கள், 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம், it speaks about God's omnipresence. ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறித்து, எங்கும் வியாபித்திருக்கிற பிரசன்னத்தை குறித்து பேசுகிறது. And verses 13 to 18, 13லிருந்து 18 வசனங்கள் speaks about God's omnipotence. தேவனுடைய சர்வ வல்லமையை குறித்து பேசுகிறது. And verses 19 to 24, the last 6 verses, கடைசி 6 வசனங்கள் தேவனுடைய இன்னொரு குணாதிசயம், அவருடைய நீதியை குறித்து பேசுகிறது. அவன் சொல்லுகிறான் சங்கீதம் 139:7, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீ அங்கே இருக்கிறீர். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உம்முடைய கை என்னை நடத்துகிறது. உம்முடைய வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படாது. இரவு பகலை போல வெளிச்சமாக இருக்கும். உமக்கு இருள் வெளிச்சமும் சரி என்று சொன்னான். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னால் எங்கேயும் போகலாது. தேவன் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சிருஷ்டித்த போது அவர் வார்த்தையினால சொல்லி நடந்தது. ஆனால் மனிதனை சிருஷ்டிக்கக்குள்ள அவர் தன்னுடைய கரங்களை பயன்படுத்தினார். When God created everything in the universe, He spoke and it happened. But when it came to man, God used His own hands to create man. And up to this day, 139 Psalm says, 139ஆம் வசனம் சங்கீதம் சொல்லுகிறது, இன்றைக்கும் கர்த்தருடைய கரம்தான் உன் தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கிட்டு. Even today, God is still in the works of doing babies. 2 Peter verse 1, chapter 1 and verse 4. 2 பேதுரு 1:4. இதோட நான் இதை முடிக்க போகிறேன். ஆனால் இதை விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இச்சையினால் உலகத்திலே உண்டான கேட்டுக்கு தப்பி, whereby we are given unto us exceeding great and precious promises, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, by these we might be partakers of the divine nature. Mark down, divine nature. தெய்வீக சுபாவம். இயேசு எங்களை தெய்வீக சுபாவத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். இப்போ நான் சொல்றதை கவனமா கேளுங்க, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. கேளுங்க. தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். God created man. வேதம் சொல்லுகிறது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஒவ்வொரு நாளும் தேவன் மனிதனோடு உறவாடினார். Every day God had fellowship with man. Every day. Why? Because he had this godly nature. அவனுக்குள்ளே அந்த தெய்வீக சுபாவம் இருந்தது. விளங்கிக் கொள்ளுங்க. மனிதன் பாவம் செய்தான். Man sinned. The moment man sinned, God withdrew. மனிதன் பாவம் செய்ததும் மனிதனால் தேவனை காண முடியல. நல்லா கேளுங்க. தேவனுடைய சத்தம் மனிதனுக்கு கேட்கல. Man couldn't hear God's voice. Man couldn't see God. மனிதனால் தேவனை காணவும் முடியல. And lastly, man couldn't feel God. மனிதனால் தேவனுடைய, நல்ல கவனிங்க, தேவனுடைய பிரசன்னத்தை
உணரக்கூட முடியலை. எதினால்? இதுதான் நடந்தது. இதை நல்லா கேளுங்க. மனிதன தேவன் தம்முடைய சாயலிலே சிருஷ்டித்தார் என்றெல்லாம் இருக்கு. அதனுடைய அர்த்தம் தேவனுடைய தெய்வீக சுபாவம் எங்களுக்குள்ளே இருந்தது. ஓகே, மனிதன் பாவம் செய்ததும் அந்த தெய்வீக சுபாவம் மனுஷனை விட்டு போயிட்டு, சரியா? மனுஷனை விட்டு நீங்கினதும் தெய்வீகத்தையும் மனுஷனாலும் ஒருவரை ஒருவர் காண முடியல, உணர முடியல, பேச முடியல. இப்ப உங்களை கொண்டு போய், சரியா, கொண்டு போய் ஆமிக்காரன் உங்களை பிடிச்சி உங்களை கொண்டு போய் மெகசின் பிரசன்ட்ல போட்டுட்டான்னு சொல்லுவோமே, அந்த செல்லுக்குள்ள 25 பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் சிங்களம் பேசுறாங்க, என்னென்ன பாஷெல்லாம் பேசுறாங்க, ரைட்டோ? நீங்க மாத்திரம்தான் தமிழ். ஒருவனுக்கும் அங்க தமிழ் தெரியாது. அங்க யாரோடாகிலும் உங்களுக்கு உறவு வைக்க முடியுமா? சொல்லுங்க. ஏன்? அவங்களோட சுபாவம் வித்தியாசம், உங்களோட சுபாவம் வித்தியாசம். உங்களால இதுதான் எங்களுக்கு நடந்தது. இன்றைக்கு நீங்க சொல்றீங்கல்ல, நான் ஜெபிக்கிறேன் பிரதர், என்னால தேவ பிரசன்னத்தை உணர முடியல. நான் ஆண்டவரை துதிக்கிறேன் பிரதர், ஆனால் அவர் என்னோட இடப்படுறதை நான் காணல. பிரதர், நான் நல்லா வேதத்தை வாசிக்கிறேன், அவரை சத்தம் எனக்கு கேட்குது இல்லை. ஏன்? இதுதான் சொல்றேன். ஒரு மனிதன் இன்றைக்கு நீ ரட்சிக்கப்படும் போது தேவன் மனிதன் இழந்த தெய்வீக சுபாவத்தை திரும்ப கொடுக்கிறான். When man sinned, man lost the godly nature which connected man and God with him. So to re-give the godly nature into man, God sent his only precious son Jesus, and Jesus died, and according to the scripture, Jesus gave us the lost godly nature to man so that man can have fellowship with God. விளங்கிட்டா? இழந்து போன தெய்வீகத்தை இயேசு கிறிஸ்து இந்த 2 பேர்ல சொல்லப்பட்ட வண்ணமாய் திரும்பவும் நமக்கு தந்தார். ஆனா அதான் ரட்சிப்புல நடக்குது. ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு நீ திரும்பவும் பாவம் செய்தால், நீ பாவத்திலே வாழ்ந்தால் என்ன தெரியுமா நடக்குது? அந்த சுபாவம் கரப்படுது. அப்ப ஆண்டவர் இருக்கிறார், ஆனால் உங்களால உணர முடியாது. எடுங்க ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம், அடுத்த வசனத்தை போடுங்க டக்குண்டு. கடைசி ஆதியாகமம் 28:16. யாக்கோபு சொல்றான், யாக்கோபு நித்திரை விட்டு தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்றார். அப்படின்னா அதுவரைக்கும் ஆண்டவர் இருக்கலையா? இருந்தார். ஆனால் யாக்கோபால தேவனை உணர முடிஞ்சுதா? இல்ல. எப்பொழுது தேவன் அவன் உணர்ந்தான்? அவன் மனம் திரும்பின போது. இன்றைக்கு உங்களோட வாய்ப்பில் இல்லை. நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஞானஸ்தானம் பெற்றது உண்மைதான், சர்ச்சுக்கு வர்றது உண்மைதான், துதிக்கிறது உண்மைதான், நீங்க ஜெபிக்கிறது உண்மைதான். ஆனா இன்னும் உங்களால தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியல. ஏன்? நீ சபைக்கு வந்தும், நீ ஜெபிச்சும், வேதம் வாசித்தும் அறிக்கை செய்யப்படாத, தேவனோடு ஒப்புரவாகாத பாவம் உனக்குள்ளே இருக்கிறது. அதுதான். திரும்பவும் அவருடைய பிரசன்னத்தை நீங்க காண்றதா இருந்தா, திரும்பவும் அவருடைய தரிசனங்களை பெறுறதா இருந்தா, ஒரே ஒரு காரியம் தான் நீங்க செய்யலாம். உங்களோட பாவங்களை நீங்க அறிக்கை செய்து தேவனோட ஒப்புரவாகி அவருடைய சமூகத்தை, அவருடைய சுபாவத்தை, தெய்வீக சுபாவத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். அவர் தருவார். ஜெபிப்போம்.